ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகிலா டைம்ஸ். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த விளக்கு இன்றைக்கியோட 8th டே. போன ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணேன். இன்னையோட 8th டே கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. கடவுளோட அனுகிரகத்தால் நல்லபடியாக இன்னும் 2 வாரம் போகணும், நல்லபடியாக போகணும்னு நினைக்கிறேன். சரி, டே ஃபுல்லாக எனக்கு எப்படிலாம் போகுதுங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே எந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்டு 5:15க்குள்ளேயே விளக்கு ஏற்றிட்டேன். இன்றைக்கி துளசி மரத்துக்கு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வச்சேன். என்னென்னா ஃப்ரைடே பூஜை பண்ணனால கொஞ்சம் லேட்டாக தான் வச்சேன். ஃப்ரைடே பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேசரி தான் பண்ணேன். ஒரு பேனில் நெய் போட்டுட்டு முந்திரி திராட்சையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அது கூடவே பார்த்திங்கன்னா 1 கப்பு நான் ரவை போடுறேன். 1 கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 1:2:3 இதுதான் அதோட ரேஷியோ. ஒரு கப்பு ரவைனா 2 கப்பு சர்க்கரை, 3 கப்பு வந்து தண்ணி, இதுதான் அதோட ரேஷியோ. ஸோ ஓம் யசஸ்லிங்காய நமக, ஓம் வசந்தாரண்யே நமக, ஓம் முதங்காரண்யே நமக, ஓம் ஹரிணியே நமக, ஓம் ஹேமமாலினியே நமக, ஓம் தனதானிய கிருதாய நமக, ஓம் சித்தாய நமக, ஓம் சைதன்ய சம்பவாய நமக, ஓம் சுப்ரதாய. ஃப்ரைடே பூஜை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 திருவிளக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுவேன். ஸோ இதுதான் நான் ரெகுலராக ஃப்ரைடே பண்ணுற பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கற்பூரம் ஹாரத்தி எல்லாமே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அத்வைதாவோட இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே, அதனால் அதை கிளம்பிட்டோம். அதை வீடியோ லிங்க் வேணால் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கிரவுண்டுக்கு காலையில் கூட்டிகிட்டு போயிட்டோம். ஸ்போர்ட்ஸ் டே எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock வந்துட்டு வீட்டில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பசங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் விளையாட வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஸோ லீவ் இருக்கிறதுனால பசங்க கூட கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டுட்டு இருக்கேன் நான். ஸோ ரெண்டும் சண்டை போட்டுக்கிறாங்க, ஒருத்தவங்க நான் அப்படியே ஒரு 1/2 1 hour கிட்ட விளையாண்டுட்டு இருந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனால் துணி காய போட்டிருந்தேன் பால்கனியில். மழை கரெக்டாக 3 மணிக்கெலாம் மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சிச்சு. காலையெல்லாம் நல்ல வெயில், மத்தியானம் ஆனால் சாயங்காலம் ஆனால் மட்டும் மழை. எத்தனை மணிக்கு? 3 மணி ஆனால் பிரிஞ்சு வெளுத்து வாங்குது. மார்னிங் வாக்கிங் போக முடியல. இன்றைக்கி அவளோட ஸ்போர்ட்ஸ் டே இருந்தது, அத்வைதாவோடது. ஈவினிங் இன்றைக்கி வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து எங்கள் நெய்பரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மார்னிங்கே வாக்கிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். பர் டேக்கு 1/2 hour மேக்ஸிமம் இந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜை ஸ்டார்ட் பண்ணலாம். லேட்டாக நம்ம வந்து வர அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருக்கேன். கோகிலா டைம்ஸை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.